பஞ்சாங்கமாகும். அப்போ அந்த பஞ்சாங்கத்தில் என்னங்க 5 விதமான அங்கங்கள் இருக்குது. அப்போது முதல் திதி, வாரம், யோகம், கரணம், நட்சத்திரம். அப்போது முதல்ல என்னங்க, திதி, வாரம், யோகம், கரணம், நட்சத்திரம். இந்த மொத்தம் 5 பங்குகள் இருக்குங்க. இந்த 5 விஷயங்களையும் உள்ளடக்கியது அந்த பஞ்சாங்கங்கிறதுங்க. சரி, முதல்ல நம்ம திதின்னு சொன்னோம். திதினா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. பொதுவாக ஒரு மனிதன் பிறந்தாலும் இறந்தாலும் அவன் பிறந்த திதியை விட இறந்த திதியை கண்டிப்பாக குறித்து கொள்ளும். யாராவது இறந்துட்டான்னு வச்சுங்களேன், சார் இறந்த திதி என்ன சார்மா? அப்போ திதி அப்படிங்கிறது அன்னைக்கு என்ன திதியில் அந்த நட்சத்திரம் பயணப்பட்டதோ அந்த திதிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நம்ம குறித்து கொள்ள வேண்டும். அப்போது திதி என்றால் என்ன? திதினா என்னங்க?